தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐயா பா ராமசாமி அவர்கள் வெகு எழுச்சியாக நடத்தும் இந்த சமூக நீதி மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்துள்ள நண்பர்களுக்கும் காலி இருக்கைகளுக்கும் ஓரமாக நின்று நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல கவனித்துக் கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் மாலை நேர வணக்கம். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகளத்தோர் பட்டாங்கி உள்ளபடி என்று பாடிய அவை மூதாட்டியும் சாதிகள் இல்லையடி பாப்பா உயர் உட தாழ்ச்சி ஏற்றி சொல்லுதல் பாவம் என்ற பாரதியின் வாக்கிற்கும் செந்தமிழை செந்தமிழர் நாட்டை சிறைமிக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தமிழ் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரலெடுத்து கூவாயோ கருங்குயிலே என்று வாடிய தமிழ் இனத்தின் மூத்தோர்களுக்கும் தமிழ் மொழியையே மறந்துவிட்டு தமிழ் மொழி பேசிக் கொண்டிருக்கும் இன்றைய கால 2K கிட்ஸ்களுக்கும் நடிகனை பார்ப்பதற்கும் நடிகனை ஆராதிப்பதற்கும் வரிசை கட்டி நின்று கொண்டு அவன் எத்தனை கோடி சம்பாதித்தாலும் சுயநலத்திற்காகத்தான் வாழ்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாமல் நமக்கான தலைவர் யார் என்று உணராமல் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு முன்னால் நின்று போராடி சிறை செல்பவர் யார் என்று உணராமல் கூத்தாடிகளையும் வெறும் காட்டாடிகளையும் நம்பி வாக்கினை செலுத்திக் கொண்டிருக்கும் மக்களுக்கும் சமூக நீதி என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன என்ற புரிதல் இருக்கவா போகிறது? சாதி எங்கும் பார்க்காத இடம் ஒரே ஒரு இடம் மட்டும்தான், டாஸ்மாக் கடை. கோயில சாதி பார்ப்பான், வீட்டுல சாதி பார்ப்பான், தெருவுல டீ கடையில எல்லாருக்கும் சாதி பார்ப்பான். சாதியே பார்க்காத இடம்னா சாராய கடை மட்டும்தான். அந்த இடத்துல நீ ஐயராரு பறையினாரு கவலையே இல்லை, ஒன்னா உட்கார்ந்து தண்ணி அடிப்பான். காரணம் இந்த திராவிட கட்சி. மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான இயற்கை வளங்கள் அளவுக்கு அதிகமாக இந்த தமிழ் மண்ணில் குவிஞ்சு கிடக்குது. அதையெல்லாம் வெட்டி வெட்டி கேரளாவுக்கு ஆந்திரா கர்நாடகா கடத்தி அனுப்பிட்டு சாராயங்களை திறந்து வச்சு ஒரு கேடு வெட்டு ஆட்சி நடத்திருக்கிற திராவிட மாடல் ஆட்சி. உங்களுக்கு வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம அவமானப்படாம இந்த வெளியில சொல்றீங்க நாங்க நல்லாட்சி கொடுக்கிறோம்னு. பீகார்ல பெரியார் பிறக்கல, பீகாருக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்ல. சமூக நீதிக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் எந்த போராட்டமும் அங்க பண்ணல. ஆனாலும் பீகார்ல கணக்கெடுத்து முடிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்னோக்கி பேசியிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ். தொடர்ச்சியா கேட்டிருக்கிறாரு. அவங்க கொள்கையில மிக முக்கியமான 2 கொள்கை. ஒண்ணு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, 2வது மதுக்கடையை மூடுங்க. 2யும் காதல வாங்கிக்கல. இந்த காதல வாங்கி இந்த காதல விடுறது இல்ல, இந்த காதலே வாங்குறது இல்ல. இந்த கேடு கிட்ட திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி இந்த 2 சனியனை ஒழிச்சா மட்டும்தான் தமிழ்நாடு உருப்படும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் கண்கூடா பார்த்த சம்பவம் கேரளாவில் 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்யும் போது, இது நிறைய இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இந்த ஊர்ல சொல்லணும். 22 வருஷம் ஒருத்தர் கேரளாவில் டீ கடையில மாஸ்டர் வேலை செய்யறாரு. நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 22 வருஷம் கேரளாவில் டீ கடையில மாஸ்டர். கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக அவர் சேமிச்ச பணத்தை வச்சு ஒரு டீ கடை வைக்கலாம் அப்படின்னு 22 வருஷத்துக்கு அப்புறம் டீ கடை வைக்கிறார். டீ கடை வச்சு முதல் நாள் கடை திறப்புகளா, பிஸ்கட்ல இருந்து எல்லா பொருளும் ஒரு பேக்கரிக்கு என்ன தேவையோ அத்தனையும் வாங்கி வச்சுட்டார். முதல் நாள் வரைக்கும் 22 வருஷமா அவர் மாஸ்டர் இருக்கும் போது எவெல்லாம் அந்த கேரளக்காரன் மயாத்தான் டீ குடிச்சானோ ஒரு நாலு பேர் டீ குடிக்க வரல, ஒரு பயம் இல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்காரன் யாரு கேரளாக்காரன் யாரு அவனுக்கு தெரியும். ஆனா இங்க அந்த மனுஷன் வெறுத்து போய்
அன்னைக்கு மாலையே என்னை கூப்பிட்டாரு, அங்கதான் இருந்தேன். நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பிளாட்ஃபார்ம்ல படுத்திருப்பாங்க இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல, அவங்க எல்லாம் வர சொல்லுப்பா பண்ணாரு. எல்லாத்தையும் வர சொன்னோம். ஒரு 50 பேர் வந்தாங்க. எல்லார்கிட்டையும் அந்த பிஸ்கட்டு, வறுக்கி, ரொட்டி எல்லாம் எடுத்து கையில கொடுத்துட்டு அந்த 10 லிட்டர் பால் எடுத்து சாக்கடையில ஊத்திட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு இரவே ரயில் ஏறிட்டார். கார் சுத்திக்கிட்டு வந்து 6 மாசம் இறந்து போனார். இங்க எங்க ஊர் பக்கத்துல மாவனிங்க சொந்த ஊர். அப்ப இதுல என்ன நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மத்த மாநிலத்துக்காரன் எல்லாம் ஒற்றுமையா இருக்கான். அவனுக்கு என்ன தேவையோ அதை அவன் செஞ்சுக்கிறான். தமிழர் மட்டும்தான் இன்னும் குதிரை ஏறிட்டே இருக்கிறோம். யார் மேல? வடக்க இருந்து வர ஹிந்திக்கார மேலையும் இங்க இருந்து வர மலையாளத்தா மேலையும் நம்ம குனிஞ்சுக்கிறோம், அது மேலே ஏறி உட்காந்துக்கிறோம். காரணம் என்ன? நமக்குள்ள சாதிய பாகுபாடு. இதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். வடக்க வட மாவட்டத்துல நான் வன்னியர் 2 கோடி இருக்கேன், பழையர் 2 கோடி இருக்கேன், தெற்க தேவேந்தர் இருக்கேன், தேவர் இருக்கேன், எல்லாம் இருக்க. சரி, ஒற்றுமையா இருக்கியா? அவன் மலையாளத்தான் ஒன்னா மலையாளின்னு இருக்கான்.